அதான் சார் எவ்வளோ பேசிட்டு ஆரம்பத்தில் பேசிட்டு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ இந்த 50 years ஆஃப் ஜேர்னி உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சகாவாக உருவாக்கப்பட்ட தம்பிகள், நண்பர்கள், தோழர்கள் அனைவரும் சேர்ந்து சகாவாக எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சகாவோட லிஸ்னரிசி வாய்ஸ் மயங்கவதை இல்லைன்னு சொல்லலாம். செய்ய நன்றி கொண்ட மகன் சொல்லிட்டு ஒரு குரல். நன்றி சொல்லுனா நான் ரொம்ப நன்றி கேட்டவனா மாறிடுவேன் இந்த தருணத்தில். சையத் ஓமர் முக்தர்னு ஒரு இஸ்லாமிய நண்பன், சண்முகநாதன் முருகன் பெயர் கொண்ட ஒருத்தருக்கு மொரைஸ்னு கிறிஸ்துவத்தை தழுவுன ஒரு வெளியூர் ஒரு விழா நடக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு யோசிச்சு பாருங்க. சொல்லுதாமா யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க அன்பால் விளைந்த ஒரு விழா. எல்லாரும் பெரிய மனிதர்கள் தான். ஒரு நாளில் வாழ்க்கை என்பது எங்கும் ஓடி போகாது. மறுநாள் வந்து விட்டால் துன்பம் தேடி மலராது. நம்மளோட ஃப்ரெண்டு செத்துருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க இறந்து போயிருப்பாங்க, ரொம்ப பிடிச்ச உறவு நம்மகிட்ட இருந்து போயிருக்கோம். உடனே நம்ம அவங்களோட போக போகிறதில்ல, அந்த நினைவுகள் நம்மளோட இருக்கும். அப்படிப்பட்ட நினைவை தாங்கிய ஒரு விழா தான். ஒரு வார்த்தை இருக்கு, ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. இந்த மேடை இந்த நிகழ்வு நான் ஜெயிச்சிட்டேன். மரணத்தை வந்து ஒருபோதும் அஞ்சுவோம் நாள்ல. இந்த அழுகையோ இந்த கண்ணீரோ இது உணர்ச்சி பிழம்புதான். இறுதி மூச்சு வரைக்கும் நான் போராடுவேன். அதுலேயும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா. தூந்திருந்த கேணிலோ பால் சுரக்க கூடுமையா. துதவள காம்பிலுமே தேன் வழியாதோ. உச்சி வெயில் வேளையில உந்து வரும் தூரலுண்டு தொண்டையில வந்து விழவோ. நூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா. காலா, உன்னை சிறு புல்ல நான் மதிக்கிறேன், சற்றே என் கால் அருகே வடம் மிதிக்கிறேன்னு எவன சொன்னான் பாரு.